Hello everyone, this is Gunavagulan from GR Tamil Tech School. So போன வீடியோல வந்து பேசிக்ஸ் ஆஃப் டிக்ஷனரி பார்த்துருந்தோம். அதாவது எப்படி ஒரு டிக்ஷனரியோட ஸ்ட்ரக்சர் இதுக்கும் எப்படி வந்து இந்த டிக்ஷனரியோட டேட்டாஸை வந்து அக்சஸ் பண்றோம்னு சொல்லி பார்த்துருந்தோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ப்ராப்பர்ட்டி, இது வேல்யூ, இது ப்ராப்பர்ட்டி, இது வேல்யூ, அப்படி வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூஸை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது எப்படி ஒரு டிக்ஷனரியை வந்து லூப் பண்றோம்னு சொல்லி, அதாவது இதுக்குள்ள இருக்கிற டேட்டாவை எப்படி லூப் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு மட்டும் லூப் யூஸ் பண்றது கிடையாது, லூப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் இதுல லூப் தேவைப்படுதுன்னு சொன்னா எப்படி நீங்க லூப் பண்றோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு டிக்ஷனரியை நாங்க 4 விதமா லூப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த 4 மெத்தடாலஜிஸையும் தான் நாங்க இன்றைக்கு வந்து இந்த வீடியோல வந்து கிளியரா பார்க்க போறோம். ஓகே, போன வீடியோவில் சொன்ன இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர், டிக்ஷனரியோட டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாம் அதுக்கு கிளியராக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து மூவ் ஆகுவோம். ஸோ மெத்தட் 1, முதலாவது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முதல்ல நான் ஒரு சிம்பிள் லிஸ்ட் ஒன்று எடுத்துக்கொள்வேன். இது டிக்ஷனரி கிடையாது, இது ஒரு லிஸ்ட். ஓகே, சும்மா ரண்டம் டேட்டாவை வந்து அதுக்குள்ளே போவேன். லைக் மீனிங்ஃபுல் டேட்டாவை போடுவேன். டேட்டா 1, ஓகே, இது மீனிங்ஃபுல் இல்லை தானே. ஸோ இப்படி போட்டு வைக்க டேட்டா 2, டேட்டா 3ன்னு சொல்லி. ஓகே, இதை நீங்கள் லூப் பண்ணுறதுன்னு சொன்னால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். 4x in cars and xன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணா. ஓகே, இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் 1 by 1 வந்து பிரிண்ட் பண்ணும் இந்த மெத்தடாலஜி. இப்போ வந்து இது வந்து லிஸ்ட்டை வந்து லூப் பண்ணுறது மெத்தடாலஜி. இப்போ எங்களுக்கு வந்து டிக்ஷனரியை லூப் பண்ணணும். ஓகே, இப்போ டிக்ஷனரியை கொடுத்து பார்ப்போம். லைக் எக்ஸ் இன் காசுக்கு பதிலாக பர்சன் இன் 1. ஸோ மெத்தட் 1 இதான். ஸோ பையா பார்த்துக்கோங்க மெத்தட் 1 4x in person print x. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் ஐ திங்க் இட்ஸ் நாட் சேவ். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா நேம், ஏஜ், ஜாப், ஃபார்ம், அதாவது வந்து இந்த கீயை மட்டுமே பிரிண்ட் பண்ணுது. ஓகே, அதாவது ப்ராப்பர்ட்டி, இந்த எலிமெண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸை மட்டுமே பிரிண்ட் பண்ணுது, நாட் த வேல்யூ. வடிவா பார்த்தீங்கன்னு சொன்னா நேம், ஏஜ், ஜாப் சொல்லிருக்கு. பட் அதோட வேல்யூ வந்து மிஸ் ஆகுது. ஓகே, இந்த லூப் வந்து சிம்பிளா சொல்ல போனா நமக்கு தேவையான விஷயத்த செய்து தருது. இப்போ நீங்க டேட்டாவை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னா இங்க பர்சன் போட்டு இல்ல எக்ஸ போட்டீங்க சொன்னா அந்த ஆட்டோவா வந்து அந்த டேட்டா வந்து ஆக்சஸ் ஆகும். லைக் இப்போ நாங்க பிரிண்ட் பண்ணோம்னு சொன்னா டேவிட் 66 வெப் டெவலப்பர் யூஎஸ்ஏன்னு சொல்லி அந்த டேட்டாவை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளானது மெத்தடாலஜி. இது இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா சொன்னா இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்சன் 1 எக்ஸ், இந்த எக்ஸுக்குள்ள வந்து ஒவ்வொரு கீயும் வரும். இதுக்கு கீழே நான் கீயையும் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் எக்ஸை. ஓகே, இப்போ எக்ஸ் வந்து கீயா இருக்கக்குள்ள எக்ஸ் கீ, இந்த எக்ஸ் வந்து கீயா இருக்கக்குள்ள இங்கே நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் பர்சன் 1 நேம், அதுக்குள்ள அந்த பர்சன் 1க்குள்ள இந்த எக்ஸை போடக்குள்ள ஒவ்வொரு கீயும் வந்து இந்த பர்சன் 1க்குள்ள போகும். முதலாவது தரம் நேம் போகும். அப்ப நேம் அதிகக்குள்ள என்ன செய்யும், நேம் ஆக்சஸ் பண்ணப்படும். 2வது தரம் லூப் ஆகி போக்குள்ள வந்து ஏஜ் போகும். அப்ப ஏஜ் வேல்யூ வந்து கிடைக்கும். இந்த நேம், ஏஜ், ஜாப், ஃபார்ம் இவ்வளவு டீட்டெயில் வந்து இந்த எக்ஸ்ல இருக்கு. அப்ப சிம்பிளா வந்து நாங்க இந்த எக்ஸ் இதுக்குள்ள போட்டோம்னு சொன்னா முதலாவது தரம் இதை எக்ஸிக்யூட் ஆகக்குள்ள, ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸிக்யூட் ஆகக்குள்ள வந்து நேம் வரும். ஸோ அந்த நேம் வந்து பர்சன் 1 என்ற இதுக்குள்ள இப்படி ஆக்சஸ் ஆகக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை சிம்பிள் ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னா பர்சன் 1 இப்படி போட்டு இங்க நேம் என்று கொடுத்தோம்னு சொன்னா இது நேம் வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ இது லூப் ஆகி கொண்டு வரக்குள்ள வந்து இந்த எக்ஸ் வந்து ஏற்கனவே சொன்னது போல இந்த எக்ஸ் வந்து ஒன் அண்ட் ஒன்லி கீ, அதாவது ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் காட்டும். ஸோ ப்ராப்பர்ட்டி எடுத்து நாங்கள் எப்படி கொடுக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ் வந்து நேம், செகண்ட் டைம் வந்து ஏஜ், இப்படி வந்து மூவ் ஆகி போகும். ஸோ இந்த வகையில் மூவ் ஆகி போக்குள்ள வந்து அதுக்குள்ள இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இதே போல வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி டெல்லிங் திஸ் இஸ் எப்படி வந்து நாங்கள் லூப் பண்றோம்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து அடுத்த மெத்தட். ஸோ எக்ஸ் இன், ஸோ இப்போ நான் வந்து இதை கமாண்ட் பண்ணுவேன். ஓகே,
x in person dot keys, okay, x. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா x in person 1 இதுக்கு மேல போட்டதுக்கு எதுவுமே போடல டாட் கீஸ் சொல்லி ஒரு மெத்தட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான். ஓகே, ஒரு மெத்தட்டை வந்து போட்டிருக்கான் for x in person 1 dot keys. ஸோ இப்போ என்ன நடக்கும்னு சொன்னா இந்த டிக்ஷனரியில இருக்கிற கீஸ் எல்லாத்தையுமே வந்து லூப் பண்ணும். இதோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு எல்லாத்துடைய கீஸும் வந்து கிடைச்சிருக்கு, நேம் அண்ட் ஏஜ், ஜாப், ஃபார்ம். இந்த மெத்தட் வந்து இதுக்கு மேல இருக்கிற மெத்தட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ். அப்ப ஏன் வந்து இதை இப்ப நான் இதுக்கிட்ட காட்டணும்னு சொன்னா இந்த கீஸுக்கு பதிலாக இங்க வேல்யூஸ் வந்து போடலாம். இப்போ வேல்யூஸ் வந்து போட்டோம்னு சொன்னா இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா கீயை விடுது வந்து வேல்யூஸை வந்து அக்சஸ் பண்ணுது. டேவிட் வெப் டெவலப்பர் யூஎஸ் இங்க கீஸ் வந்து போட்டா அதோட கீஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி செய்தது போல வந்து இதுக்குள்ள வேல்யூஸ் எடுக்கணும்னு சொன்னா நம்ம பர்சன் 1 போட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து இந்த எக்ஸா போட்டோம்னு சொன்னா தூக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டேட்டாஸ் அதாவது வந்து வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பர்சன் 1 கீஸ். ஸோ இங்க ஒவ்வொரு கீயா வரும் இதுக்கு முன்னாடி வந்தது போல. ஸோ அந்த கீட வேல்யூ வந்து போட்டிருக்கோம். ஓகே, மெத்தட் 3 வந்து ஒன்றும் கிடையாது. இதை வேல்யூஸ் வந்து மாத்திட்டோம்னு சொன்னா இப்போ எங்களால் வேல்யூஸை மட்டுமே அக்சஸ் பண்ணிடலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸுக்கு வந்து வேல்யூஸ் மட்டுமே வரும். பார்த்தீங்க சொன்னால் இதே இதுக்கு மேலே கூட வருதுன்னு சொன்னால் இதை நான் வந்து அன்கமாண்ட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டேவிட் 66 வெப் டெவலப்பர்னு சொல்லி அவங்க டேட்டாஸ் ஒன்லி வேல்யூஸ் மட்டுமே அக்சஸ் ஆகுது. ஓகே, இன்னொரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா கீ என்று போட்டால் கீஸ் கிடைக்கும், வேல்யூஸ் என்று போட்டால் வேல்யூஸ் கிடைக்கும். அப்படி எதுவும் போடலாட்டி கீ மட்டும்தான் கிடைக்கும். அதை எடுத்து இப்படி நாங்கள் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். கீஸை எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். சிம்பிளாக சொல்ல போனால் இதான் வந்து டிஃபால்ட் மெத்தட். நீங்கள் கீஸ் போடுறீங்களோ இல்லையோ நீங்கள் எப்படி வந்து லூப் பண்ணுங்கன்னு சொன்னால் அது கீயை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ அடுத்த மெத்தட் பார்க்க போவோம். இது கொஞ்சம் எஃபெக்டிவான மெத்தட். இதான் கூடுதலாக யூஸ் பண்ணப்படும். இது கொஞ்சம் சிலாக்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம். ஸோ கேவி இன் பர்சன் 1. ஓகே, இப்போ என்ன இதுக்கிட்ட என்னன்னு சொன்னா இந்த கே என்று சொல்றது வந்து கீ, இந்த வேல்யூ வி என்று சொல்றது வேல்யூ. இப்போ நான் இப்போ பிரிண்ட் பண்றேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. கே அதோட ஒரு கன்காட்டினேஷன் ஒரு ஸ்ட்ரிங்கை கன்காட்டினேட் பண்ணி வியை வந்து பிரிண்ட் பண்றோம். ஐ திங்க் இது வேலை செய்யாது. காரணம் என்ன சொன்னா லைக் person 1 dot இதில் நாங்கள் வந்து ஐட்டம்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணணும். ஓகே, இப்போ ஐட்டம்ஸ் டைப் பண்ணா மட்டும்தான் வேலை செய்யும்படியாக பார்த்துக்கொள்ளுங்க. 4kb in person dot item. ஸோ டாட் ஐட்டம்ஸ் சொல்லணும் டைப் பண்ணோம்னு சொன்னால் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கிட்ட ஒரு சின்னது ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம முதல்ல வந்து கேயை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கே வந்து பிரிண்ட் ஆகுது. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் கே என்று டைப் பண்ணக்குள்ள வந்து கீஸ் எல்லாமே எடுபடுது. இந்த கே வந்து கீயை ரெப்ரசன்ட் பண்ணுது, வி வந்து வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ வி என்று கொடுக்கக்குள்ள வந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து அக்சஸ் ஆகும். டேவிட் 66 வெப் டெவலப்பர்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் வந்து அக்சஸ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு டெக்ஸ்ட் லைக் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதான். ஸோ இப்போ நாங்கள் எஃப் ஸ்ட்ரிங் பண்ண போவோம். ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ இதுக்குள்ள வந்து கேயும் இதுக்குள்ள வந்து வியும் என்று கொடுத்தா லைக் நேம் டேவிட் ஏஜ் 66 ஜாப் வெப் டெவலப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இந்த இடத்துல நீங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டா we should focus on this. பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த லூப் நாங்கள் ஒரு டிக்ஷனரியை வந்து லூப் பண்றதுக்கு 4 மெத்தடாலஜிஸ் பார்த்துருந்தோம். இந்த லூப் வந்து நாங்கள் லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ற லூப், பட் இதை டிக்ஷனரிக்கு யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ணக்குள்ள இந்த எக்ஸ் வந்து இந்த கீயை மட்டும்தான் தரும். ஒவ்வொரு தரமும் இந்த எக்ஸ் வந்து நேம் ஏஜ்னு சொல்லி அந்த கீ வேல்யூஸை வந்து அக்சஸ் பண்ணி கொண்டு போகும் இந்த லூப். ஓகே, இந்த லூப் வந்து டிரெக்டாகவே வந்து
இதுவும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான், சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீஸ் அண்ட் போடாமலே அதை கீஸை தருது. இதுக்கிட்ட நாங்கள் கீஸ் அண்ட் போட்டு அதோட கீஸை வந்து அக்சஸ் பண்ணி ப்ரொவைட் எடுக்கலாம். ஓகே, இது தனி வேல்யூஸை மட்டும் அக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த மெத்தட் 4 தான் வந்து அதிக அளவில் வந்து இந்த டிக்ஷனரியை லூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மெக்கானிசம் இன் பைத்தன். ஸோ இதை பார்த்தீங்க சொன்னால் KY, இந்த கேக்கும் விக்கும் பதிலாக நீங்கள் என்னவும் போட்டுக்கொள்ளலாம், என்ன லெட்டரும் போட்டுக்கொள்ளலாம், ஈவன் உங்களோட நேமை கூட போட்டுக்கொள்ளலாம். என்ன சொன்னால் இது ஜஸ்ட் வேரியபிள் தான். ஓகே, in person, but இதுக்கிட்ட items சொல்ற ஒரு terms யூஸ் பண்ணணும். லைக் keys values my dot items கொடுத்தாங்க வந்து இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இந்த 4 மெத்தடாலஜியும் தான் மெயினாக வந்து நாங்கள் ஒரு லிஸ்ட், அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் நாட் அ லிஸ்ட், டிக்ஷனரியை லூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மெத்தடாலஜி இன் பைத்தன். ஓகே கைஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம்.